அன்பானவர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது த பைபிள் இன் ஏ இயர். ஒரு வருடத்தில் திருவிவிலியம் வாசித்து புரிந்து கொள்ள உதவும் இந்த இறை வார்த்தை வாசித்தல் நிகழ்வை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது விண்ணரசி மீடியா. நான் உங்கள் சகோதரன் துளசிக்குமார். இறை வார்த்தை வாசித்தல் வழியாக இறைவனின் குரலை கேட்கவும், இறைவனின் கண்கள் வாயிலாக நமது வாழ்வை நோக்கி பார்க்கவும் திருவிவிலியம் வழியாக ஒரு அழகிய பயணத்திற்கு நான் உங்களை அழைக்கிறேன். திருவிவிலியத்தில் உள்ள 73 புத்தகங்களில் பரந்து விரிந்து கிடக்கின்ற மனுக்குல மீட்பின் மாபெரும் நிகழ்வை தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு த கிரேட் அட்வென்ச்சர் பைபிள் டைம்லைன் என்ற அட்டவணையின் துணையோடு நாம் வாசிக்கிறோம். இன்று 13வது நாள். இன்று வாசிக்கவிருக்கும் விவிலிய பகுதிகள் தொடக்க நூல் 25 மற்றும் 26 அதிகாரங்கள், யோபு 15 மற்றும் 16 அதிகாரங்கள், நீதிமொழிகள் 2 அதிகாரம் 20 முதல் 22 வரையுள்ள இறைவார்த்தைகள். TNBCLC திண்டிவனம் வெளியிட்டுள்ள தமிழ் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பின் திருத்திய பதிப்பை நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் போது இறைவன் நம் அருகில் இருக்கிறார். இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம். தொடக்க நூல் 25 அதிகாரம். ஆபிரகாமின் ஏனைய வழிமரபினர். ஆபிரகாம் கெட்டூரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார். அவர் அவருக்கு சிம்ரான், யோக்சான், மெதான், மிதியான், இஸ்பாக்கு, சூவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார். யோக்சானுக்கு சேபாவும் தெதானும் பிறந்தார்கள். தெதானின் புதல்வர் அசுரீம், லெத்தூசிம், இலயுமிம் ஆவர். மிதியானின் புதல்வர் ஏப்பா, ஏப்பேர், அனோக்கு, அபிதா, எல்தாயா ஆவர். இவர்கள் அனைவரும் கெட்டூராவின் புதல்வர்கள். ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கிற்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் அவருடைய மறுமனைவியின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும் போதே தம் மகன் ஈசாக்கிடமிருந்து அவர்களை பிரித்து கீழ்த்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆபிரகாமின் இறப்பு. ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாட்களை கடந்து மிகுந்த நரைதிரை வயதில் இறந்து தம் மூதாதையரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஈசாக்கும் இஸ்மயேலும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியனான சோபாரின் மகன் எப்ரோனுடைய நிலத்தில் இருந்த மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் அந்த நிலத்தை தான் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். அதில் அவர் தம் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார். ஆபிரகாம் இறந்தபின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார். பெயர்லகாய் ரோயி என்ற இடத்தில் ஈசாக்கு வாழ்ந்து வந்தார். இஸ்மயேலின் வழிமரபினர். சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியலுமான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனான இஸ்மயேலின் வழிமரபினர் பின்வருமாறு. பிறந்த வரிசையின்படி இஸ்மயேலின் புதல்வரின் பெயர்கள். இஸ்மயேலின் மூத்த மகன் நொபோயாத்து. மற்றவர்கள் கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, அதாது, தேமா, எட்டூர், நாபிசு, கேதமா ஆவர். இவர்களே இஸ்மயேலின் புதல்வர்கள். 12 குலங்களின் தலைவர்களான இவர்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் தங்கள் பெயர்களையே இட்டார்கள். இஸ்மயேல் மொத்தம் 137 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார். அவர் இறந்து தம் இனத்தாரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் மரபினர் அவிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர். இது எகிப்திற்கு கிழக்கே அசீரியா வரை உள்ளது. இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அருகே வாழ்ந்தாலும் பிரிந்தே இருந்தார்கள். ஏசா யாக்கோபின் பிறப்பு. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வழிமரபினர் பின்வருபவர் ஆவர். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு தமக்கு 40 வயது நடக்கும் பொழுது அராமை சார்ந்த அரேமியன் பெத்துவேலின் மகளும் அரேமியன் லாபானின் சகோதரியுமான ரெபேக்காவை மணந்து கொண்டார். ஈசாக்கு மகப்பேறு இன்றி இருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார். ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதி கொண்டார்கள். அதை உணர்ந்த அவர், எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்க சென்றார். ஆண்டவர் அவரை நோக்கி,
உன் கருப்பையில் ஈரினங்கள் உள்ளன. உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர். ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாய் இருக்கும். மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார். அவருக்கு பேறுகாலம் நிறைவிட்டபோது இரட்டை பிள்ளைகள் கருப்பையில் இருந்தார்கள். முதலில் வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது. எனவே அதற்கு ஏசா என்று பெயரிட்டனர். இரண்டாவது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றி கொண்டு வெளிவந்தது. எனவே அதற்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது. அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது 60. ஏசா தலைமகன் உரிமையை விட்டுவிடுதல். இருவரும் வளர்ந்து இளைஞரான போது அவர்களுக்குள் ஏசா காட்டு வெளியில் தெரிந்து வேட்டையாடுவதில் வல்லவனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் யாக்கோபு அமைதி உடையவனாகவும் கூடாரத்தில் வாழ்பவனாகவும் இருந்தான். ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார். ரபேக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்துக் கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய் காட்டு வழியிலிருந்து வந்தான். அவன் யாக்கோபிடம், நான் களைப்பாய் இருக்கிறேன், இந்த தின்பண்டத்தில் இந்த செந்நிற சுவையான கூழில் எனக்கும் கொஞ்சம் கொடு என்றான். அவனுக்கு ஏதோம் என்னும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம். யாக்கோபு அவனை நோக்கி, உனது தலைமகன் உரிமையை இப்போதே எனக்கு விட்டுவிடு என்றான். அவன், நானோ சாகப் போகிறேன், தலைமகன் உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான். யாக்கோபு, இப்போதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகன் உரிமையை யாக்கோபுக்கு விட்டுவிட்டான். யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயற்றங்கூழும் கொடுக்க அவனும் உண்டு குடித்தான். பின்னர் எழுந்து போனான். இவ்வாறு ஏசா தன் தலைமகன் உரிமையை பொருட்படுத்தாமல் போனான். தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம். கெராரில் ஈசாக்கின் வாழ்க்கை. முன்பு ஆபிரகாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தவிர மேலும் ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று. ஈசாக்கு பெலிஸ்தியரின் மன்னன் அபிமெலக்கை காண கெராருக்கு சென்றார். அப்போது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, எகிப்து நாட்டிற்கு நீ போகாமல் நான் உனக்கு காட்டும் நாட்டிலே தங்கியிரு. அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். இந்நிலங்கள் அனைத்தையும் உனக்கும் உன் வழி மரபினருக்கும் தருவேன். உன் தந்தை ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன். உன் வழிமரபை விண்மீன்களைப் போல் பெருகச் செய்வேன். உன் வழிமரபினருக்கு இந்நிலங்கள் அனைத்தையும் தருவேன். மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் வழிமரபின் மூலம் ஆசி பெறும். ஏனெனில் ஆபிரகாம் என் குரலுக்கு செவிசாய்த்து என் நியமங்களையும் கட்டளைகளையும் விதிமுறைகளையும் சட்டங்களையும் கடைபிடித்தான் என்றார். எனவே ஈசாக்கு கெராரிலேயே தங்கிவிட்டார். அங்குள்ளவர்கள் அவர் மனைவியை பற்றி அவரிடம் கேட்டபொழுது, அவள் என் சகோதரி என்றார். ஏனெனில் ரபேக்கா பார்வைக்கு அழகுள்ளவராய் இருந்ததால் அவ்விடத்து மனிதர் தம்மை கொல்வார்கள் என்று நினைத்து அவள் என் மனைவி என்று சொல்ல அஞ்சினார். பல நாட்கள் அவர் அங்கு இருந்தபின் ஒரு நாள் பெலிஸ்தியரின் மன்னன் அபிமெலக்கு பலகனி வழியாக பார்க்க நேர்ந்தபோது ஈசாக்கு தம் மனைவி ரெபேக்காவை கொஞ்சிக் கொண்டிருந்தார். இதனால் அபிமெலக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவி என்று தெளிவாய் தெரிகிறதே, பின் ஏன் அவளை உன் சகோதரி என்று என்னிடம் சொன்னாய் என்று கேட்டான். அதற்கு அவர், ஒருவேளை அவளை முன்னிட்டு நான் சாக நேரிடலாம் என்று நினைத்ததே காரணம் என்று அவனுக்கு பதிலளித்தார். அபிமெலக்கு, நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? என் மக்களுள் எவனாகிலும் உன் மனைவியோடு படுத்திருந்தால் பழி எங்கள் மீது அன்றோ விழச் செய்திருப்பாய் என்றான். மேலும் இந்த மனிதனையோ இவன் மனைவியையோ தொடுபவன் கொல்லப்படுவது உறுதி என்று கூறி அபிமெலக்கு தன் மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்தான். ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஏனெனில் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். அவர் செல்வமுடையவர் ஆனார். செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருந்தன. பணியாளர் பலர் இருந்தனர். எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தை ஆபிரகாமின் காலத்தில் அவருடைய பணியாளர் தோண்டிய கிணறுகளை எல்லாம் பெலிஸ்தியர் மண்ணால் நிரப்பி தூர்த்து விட்டனர். மேலும் அபிமெலக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட வலிமை உள்ளவனாய் இருப்பதால் எங்களை விட்டு அகன்று போ என்றான். எனவே ஈசாக்கு அங்கிருந்து வெளியேறி கெரார் பள்ளத்தாக்கில் குடியேறி வாழலானார். அங்கே தம் தந்தை ஆபிரகாமின் காலத்தில் தோண்டப்பட்டு
அவர் இறந்தபின் பெலிஸ்தரால் மூடப்பட்ட கிணறுகளை அவர் தோண்டி தூரெடுத்தார். தம் தந்தை இட்டிருந்த அதே பெயர்களால் அவற்றை அழைத்தார். பின் அவருடைய பணியாளர் நீர்ப்படுக்கையில் தோண்ட அங்கே பொங்கி எழும் நீரூற்றை கண்டனர். ஆனால் கெராரில் இருந்த மேய்ப்பர்கள் ஈசாக்கின் மேய்ப்பர்களோடு, இந்த தண்ணீர் எங்களுக்கே என்று வாதாடினார்கள். இவ்வாறு அவர்கள் அவரோடு தகராறு செய்ததால் அந்த கிணற்றுக்கு அவர் எசேக்கு என்று பெயரிட்டார். மீண்டும் அவர்கள் வேறொரு கிணறு தோண்டினார்கள். முன்பு போல அதை பற்றியும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எனவே அதற்கு சித்னா என்று அவர் பெயரிட்டார். அவர் அவ்விடத்தை விட்டகன்று வேறொரு கிணற்றை தோண்டினார். இம்முறை வாக்குவாதம் ஒன்றும் ஏற்படவில்லை. அதன் பொருட்டு ஆண்டவர் நம் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் நாம் வளர்ச்சி உருவோம் என்று சொல்லி அதற்கு ரெகபோத்து என்று பெயரிட்டார். பின்னர் அவர் அவ்விடத்தில் இருந்து பேர்சபாவுக்கு போனார். அன்றிரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி, உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருகச் செய்வேன் என்றார். எனவே ஈசாக்கு அங்கே ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரது திருப்பெயரை போற்றினார். அங்கே கூடாரம் அடித்து தங்கினார். ஈசாக்கின் பணியாளர் அங்கே ஒரு கிணறு வெட்டினார். ஈசாக்கு அபிமெலக்கு உடன்படிக்கை. அப்பொழுது கெராரிலிருந்து அபிமெலக்கு தன் உற்ற நண்பன் அகுசாத்துடனும் படைத்தலைவன் பிக்கோலுடனும் அவரிடம் வந்தான். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை வெறுத்து உங்களிடமிருந்து விரட்டிவிட்டு இப்பொழுது என்னிடம் வருவது ஏன் என்றார். அவர்கள் மறுமொழியாக, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என தெளிவாக கண்டோம். ஆதலால் எங்களுக்கும் உமக்குமிடையே ஓர் ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்வோம். நாங்கள் உமக்கு எவ்வித இடையூறும் செய்யவில்லை. உம்மை நல்ல முறையில் நடத்தி சமாதானமாய் அனுப்பி வைத்தோம். அதுபோல ஆண்டவரின் ஆசி பெற்ற நீரும் எங்களுக்கு எவ்வித தீமையும் செய்யாதிருப்பீர் என்றார்கள். ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து அளித்தார். அவர்களும் உண்டு குடித்தார்கள். வைகரையில் அவர்கள் எழுந்து ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தார்கள். பின் ஈசாக்கு அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்களும் அவரிடமிருந்து சமாதானமாய் பிரிந்து சென்றார்கள். அதே நாளில் ஈசாக்கின் பணியாளர் தாம் தோண்டிய கிணற்றை குறித்து செய்தி கொண்டு வந்து தண்ணீர் கண்டோம் என்றனர். ஆதலால் அவர் அதற்கு சிபா என்று பெயரிட்டார். எனவே அந்நகருக்கு பெயர் சபா என்னும் பெயர் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. ஏசா 40 வயதான போது இத்தியனான பெயோரியின் மகள் யூதித்தையும் இத்தியனான ஏலோனின் மகள் பாஸ்மாத்தையும் மணந்து கொண்டான். இவர்களால் ஈசாக்கும் ரெபேக்காவும் மனக்கசப்பு அடைந்தனர். யோபு 15ஆம் அதிகாரம். யோபுவின் சொற்களை அவருக்கு தீர்ப்பிடுதல். அதற்கு தேமானியரான எலிப்பாசு சொன்னதாவது, வெற்று அறிவினால் ஞானி விடையளிக்க கூடுமோ? வறண்ட கீழ்காற்றினால் அவர் வயிற்றை நிரப்புவாரோ? பயனிலா சொற்களாலோ பொருளிலா பொழிவினாலோ அவர் வழக்காட தகுமோ? ஆனால் இறை அச்சத்தை நீர் துறந்து விட்டீர். இறை சிந்தனையை நீர் குறைத்து விட்டீர். குற்றம் வாயை உந்துகின்றது. வஞ்சக நாவை நீர் தேர்ந்து கொண்டீர். கண்டனம் செய்தது வாயே, நான் அல்லன். உதடுகளே உமக்கு எதிராய் சான்றுரைக்கின்றன. மாந்தரில் முதற்பிறவி நீர்தாமோ? மலைகளுக்கு முன்பே உதித்தவர் நீர்தாமோ? கடவுளின் மன்றத்தில் நீர் கவனித்து கேட்டீரோ? உமக்கு மட்டுமே ஞானம் உரியதென கொண்டீரோ? எங்களுக்கு தெரியாத எது உமக்கு தெரியும்? எங்களுக்கு புரியாத எது உமக்கு புரியும்? நரைமுடியும் நிறைவயதும் கொண்டு நாட்களில் தந்தைக்கு மூத்தோர் எங்களிடை உள்ளனர். கடவுளின் நாட்டலும் கனிவான சொல்லும் அற்பமாயினவோ உமக்கு? மனம் போன போக்கில் நீர் செல்வது ஏன்? கண்கள் திருதிருவென விழிப்பது ஏன்? இறைவனுக்கு எதிராய் சினத்தை திருப்புவதேன்? வாயில் வந்தபடி வார்த்தைகளை கொட்டுவதேன்? மாசற்றவராய் இருக்க மானிடர் எம்மாத்திரம்? நேர்மையாளராய் இருக்க பெண்ணிடம் பிறந்தவர் எம்மாத்திரம்? வானதூதரில் இறைவன் நம்பிக்கை வையார். வானங்களும் அவர்தம் கண்முன் தூயவை அல்ல. தீமையை தண்ணீர் போல் குடிக்கும் அருவருப்பும் ஒழுங்கீனமும் நிறைந்த மாந்தர் எத்தனை இழிந்தோராவர். கேளும், நான் உமக்கு விளக்குகின்றேன். நான் பார்த்ததை உமக்கு நவில்கின்றேன். ஞானிகள் உரைத்தவை அவை. அவர்கள் தந்தையர் மறைக்காதவை அவை. அவர்களுக்கே நாடு வழங்கப்பட்டது. அந்நியர் அவர்களிடையே நடமாடியதில்லை. துடிக்கின்றனர் துன்பத்தில் மூர்க்கர். தம் நாளெல்லாம் துன்ப ஆண்டுகள் கொடியோர்க்கும் கூட்டப்பட்டுள்ளன. திகிலளிக்கும் ஒலி அவர்களின் செவிகளில் கேட்கும்.
நலமான காலத்தில் அழிப்போர் வந்து அவர்களை தாக்கலாம். இருளினின்று தப்பிக்க அவர்களுக்கு நம்பிக்கை இராது. வாளுக்கு இரையாகவே அவர்கள் குறிக்கப்பட்டவர்கள். எங்கே உணவு என்று அவர்கள் ஏங்கி அலைவார்கள். இருள் சூழ் நாள் அவர்களுக்கு அண்மையில் உள்ளதென அறிவார்கள். இன்னலும் இடுக்கணும் அவர்களை நடுங்க வைக்கும். போருக்கு புறப்படும் அரசர் போல் அவை அவர்களை மேற்கொள்ளும். ஏனெனில் இறைவனுக்கு எதிராக அவர்கள் கை ஓங்கினார்கள். எல்லாம் வல்லவரை எதிர்த்து வீரம் பேசினார்கள். வணங்கா கழுத்தோடும் வலுவான பெரிய கேடயத்தோடும் அவரை எதிர்த்து வந்தார்கள். ஏனெனில் அவர்களின் முகத்தை கொழுப்பு மூடியுள்ளது. அவர்களின் அடிவயிறு பருத்துள்ளது. பாழான பட்டணங்கள் அவர்கள் குடியேறுவார்கள். உறைய இயலா இல்லங்களிலும் இடிபாடுகளுக்குரிய வீடுகளிலும் அவர்கள் குடியிருப்பார்கள். அவர்கள் செல்வர் ஆவதில்லை. அவர்களின் சொத்தும் நில்லாது. அவர்களது உடைமையும் மண்ணில் பெருகாது. இருளுக்கு அவர்கள் தப்புவதில்லை. அவர்களது தளிரை அனல் வாட்டும். அவர்களது மலர் காற்றில் அடித்து போகப்படும். வெறுமையை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். ஏனெனில் வெறுமையே அவர்களது செயலுக்கு வெகுமதியாகும். அவர்களது வாழ்நாள் முடியும் முன்பே அது நடக்கும். அவர்களது தளிர் உலர்ந்துவிடும். பிஞ்சுகளை உதிர்க்கும் திராட்சை செடி போன்றும் பூக்களை உகுக்கும் ஒலிவ மரம் போன்றும் அவர்கள் இருப்பார்கள். ஏனெனில் இறைச்சமில்லாரின் கூட்டம் கருகிப்போம். கையிட்டு வாங்குவோரின் கூடாரம் எரியுண்ணும். இன்னலை கருவுற்று அவர்கள் தீமையை ஈண்டெடுப்பார்கள். வஞ்சகம் அவர்களது வயிற்றில் வளரும். யோபு 16ஆம் அதிகாரம். கடவுளின் நீதியும் மனிதரின் அநீதியும். அதற்கு யோபு உரைத்த மறுமொழியாவது: இதை போன்ற பலவற்றை நான் கேட்டதுண்டு. நீவிரெல்லாம் புண்படுத்தும் தேற்றுவோரே, உங்களின் வெற்றுரைக்கு முடிவில்லையா? வாதாட இன்னும் உங்களை உந்துவது எதுவோ? உங்களைப் போல் என்னாலும் பேச இயலும். என் நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எதிராய் சொற்சரம் தொகுத்து உங்களை நோக்கி நான் தலையசைக்கவும் முடியும். ஆயினும் என் சொற்களால் உங்களை வலுப்படுத்துவேன். என் உதடுகளின் ஆறுதல் உங்கள் வலியை குறைக்குமே. நான் பேசினாலும் என் வலி குறையாது. அடக்கி வைப்பினும் அதில் ஏதும் அகலாது. உண்மையில் கடவுளே, இப்போது என்னை உளுத்திட வைத்தீர். என் சுற்றம் முற்றும் இட்டிடச் செய்தீர். என்னை நீர் இழைக்கச் செய்தீர். எனக்கு அதுவே எதிர்சான்று ஆயிற்று. என் மெலிவு எழுந்து எனக்கு எதிராய் சான்று பகர்ந்தது. அவர் என்னை வெறுத்தார். வெஞ்சினத்தில் கீறி போட்டார். என்னை நோக்கி பல்லை கடித்தார். என் எதிரியும் என்னை முறைத்து பார்த்தான். மக்கள் எனக்கு எதிராய் வாயை திறந்தார்கள். ஏளனமாய் என் கன்னத்தில் அறைந்தார்கள். எனக்கு எதிராய் அவர்கள் திரண்டார்கள். கயவரிடம் என்னை இறைவன் ஒப்படைத்தார். கொடியவர் கையில் அவர் என்னை சிக்க வைத்தார். நலமுடன் இருந்தேன் நான். தகர்த்தறிந்தார் என்னை அவர். பிடரியை பிடித்து என்னை நொறுக்கினார். என்னை தாக்குவதையே தம் இலக்காக கொண்டிருந்தார். அவர்தம் வில்வீரர் என்னை வளைத்து கொண்டனர். என் ஈரலை அவர் பிளந்து விட்டார். ஈவிரக்கமின்றி என் ஈரலின் பித்த நீரை மண்ணில் சிந்தினார். அடிமேல் அடியடித்து என்னை அவர் நெய்ய புடைத்தார். போர் வீரனை போல் என் மீது பாய்ந்தார். சாக்கு உடையை என் உடலுக்கு நான் தைத்துக் கொண்டேன். புழுதியில் என் மேன்மையை நான் புதைத்து விட்டேன். அழுதழுது என் முகம் சிவந்தது. என் கண்களும் இருண்டு போயின. இருப்பினும் வன்செயல் என் கையில் இல்லை. என் மன்றாட்டோ தூயது. மண்ணே, என் இரத்தத்தை மறைக்காதே. என் கூக்குரலை புதைக்காதே. இப்பொழுதும் இதோ என் சான்று விண்ணில் உள்ளது. எனக்காக வழக்காடுபவர் வானில் உள்ளார். என்னை ஏளனம் செய்வோர் என் நண்பர்களே. நானோ கடவுளிடம் கண்ணீர் வடிக்கின்றேன். ஒருவர் தம் நண்பருக்காக பரிந்து பேசுவது போல் அவர் மனிதர் சார்பாக கடவுளிடம் பேச மாட்டாரா? இன்னும் சில ஆண்டுகளே உள்ளன. பின்னர் திரும்ப வரவியலா வழியில் நான் செல்வேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள இறைவார்த்தைகள். எனவே நீ நல்லாரின் நெறியில் நடப்பாயாக. நேர்மையாளரின் வழியை பின்பற்றுவாயாக. நேர்மையாளரே உலகில் வாழ்வார். மாசற்றோரே அதில் நிலைத்திருப்பார். பொல்லாரோ உலகினின்று பூண்டோடு அழிவர். நயவஞ்சகர் அதனின்று வேரோடு களைந்தெறியப்படுவர். அன்பானவர்களே, நல்ல ஒரு நாளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இறை வார்த்தை வாசித்தல் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி பயணிக்கும் போது இறைவன் அருளிய தானங்களுக்காக நன்றி செலுத்துவதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். அதோடு கூட எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தடைகளையும் சந்தித்துக் கொண்டே நாம் இறை வார்த்தையை எல்லா நாளும் கேட்பதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
விண்ணரசி மீடியா எனும் இந்த யூடியூப் சேனல் லிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். அதன் மூலம் தமிழ் விவிலியத்தை அனைவரும் வாசித்து தியானிக்க உதவுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆன்மாவின் பெயராலே ஆமென்.